அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். கரூரில் நடைபெற்ற இந்த கோரமான ஒரு சம்பவத்தையொட்டி இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் ஒரு காணொளி பதிவிட்டிருந்தார். அதில் முக்கியமாக பார்த்தோன்னா தமிழக அரசாங்கத்தை குறை சொல்லியும் அவருடைய இரங்கலை தெரிவித்தும் அவர் எந்த அளவிற்கான வருத்தத்தில் ஆளாகி இருக்கின்றார் என்பதை பற்றியும் தெளிவாக அதில் பதிவிட்டிருந்தார். ஆனால் இதில் தமிழக அரசிற்கு எந்த அளவிற்கான பங்கீடு இருக்கின்றதோ அதே அளவு ஒரு முறையான நிர்வாகம் கட்சிக்குள் இல்லாத காரணத்தினால் இந்த ஒரு சம்பவம் நடந்தேறியிருக்கின்றது என்கின்ற அந்த சம பங்கையும் பொறுப்பையும் தான் உணர மறந்து அந்த ஒரு பதிவை இட்டிருந்தார். ஒரு மன்னிப்பு கூட கேட்காத ஒரு பதிவை இட்டிருந்தார். அந்த நிலையில் அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார். பின்னர் அந்த பதிவை எடுத்தும் இருந்தார். அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், இந்த ஆளுகின்ற தமிழக அரசாங்கம் திறனற்ற அரசாங்கமாக இருப்பதன் காரணமாக, இந்த மாதிரியான கொடூர செயல்களை செய்கின்ற காரணமாக நேபாளத்திலும் இலங்கையிலும் நடைபெற்றதை போல இளைஞர்களுடைய ஒரு பெரிய புரட்சி இங்கே நடந்தேறும் என்கின்ற மாதிரியான ஒரு விமர்சனமான ஒரு பதிவை இட்டிருந்தார். அந்த பதிவின் மூலம் எனக்கு புரிந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய தவறை உணர மறந்துவிட்டது என்பதுதான் என்னுடைய நான் புரிந்து கொண்ட ஒரு கருத்து. காரணம், தமிழக அரசாங்கம் இந்த ஒரு பிரச்சனையில், இந்த ஒரு கோர சம்பவத்தில் எந்த அளவிற்கு ஒரு பங்கு வகிக்கின்றதோ அதே அளவு தமிழக வெற்றி கழகமும் கூட இந்த விஷயத்தில் பொறுப்பேற்க வேண்டும். காரணம், ஒரு மாநாடோ ஒரு சுற்றுப்பயணமோ ஏதோ ஒன்று அவர்கள் கட்சியின் ரீதியாக செய்யும் போது அதற்கு சரியான நிர்வாகமும் சரியான பொறுப்புகளையும் அந்தந்த நிர்வாகிகளுக்கு கொடுத்து அதை நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமையும் ஒரு பொறுப்பும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது, தலைவர் உட்பட. ஆனால் பல நேரங்களில் பல இடங்களில், சொல்லப்போனால் எல்லா இடங்களிலும் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பில் இருந்தும் கடமையில் இருந்தும் தவறி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. இந்த உண்மையை இவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் உணர மறந்ததன் காரணமாகவே இந்த பதிவு எக்ஸ் தளத்தில் பதிவாகி இருக்கிறது என்பது என்னுடைய ஒரு கருத்து. குறிப்பாக அந்த இலங்கையில் நடந்த பிரச்சனையும் நேபாளத்தில் நடந்த பிரச்சனையும் எதற்காக நடந்தது என்கின்ற ஒரு அடிப்படை அறிவும் கூட அவர்களுக்கு இல்லை என்று கூட சொல்லலாம். காரணம், இலங்கையில் அந்த பிரச்சனை அரசாங்கத்தை எதிர்த்து, அவர்களுடைய ஊழலை எதிர்த்து, சர்வாதிகாரத்தை எதிர்த்து நடந்த ஒரு போராட்டம். நேபாளத்தில் நடந்த ஒரு போராட்டம் முக்கிய சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மற்றும் யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களை அரசாங்கம் தடை செய்ததன் காரணமாக அந்த போராட்டம் துவங்கியது. பிறகு அவர்களுடைய ஊழலையும் சர்வாதிகார ஆட்சியையும் வாரிசு அரசியலையும் எதிர்த்து இந்த ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் கையாண்டார்கள். இப்படி இருக்க அந்த போராட்டத்தையும் தமிழக வெற்றி கழகமும் உடன்படக்கூடிய ஒரு தவறு நடந்த ஒரு நிகழ்வையும் சம்பந்தப்படுத்தி எப்படி இவர்களால் பேச முடிகிறது என்பது எனக்கு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே கரூரிலே இந்த கோர சம்பவம் 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் போனதற்கு தமிழக அரசாங்கமும் தமிழக வெற்றி கழகம் இணைந்துதான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர முழுமையாக இதை அரசாங்கத்தின் மீது திணிக்க முடியாது. ஒரு காரணம் அரசாங்கமாக இருந்தால் மற்றொரு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பின்மைதான். இதை எந்த சூழ்நிலையிலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தவறை நீங்களும் செய்திருக்கின்றீர்கள். 7 மணி நேரம் பர்மிஷன் நீங்கள் கேட்டிருந்தாலும் கூட அதை சரியான நேரத்தில் மக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றார்கள் என்பதனை நன்கு அறிந்து அந்த சமயத்தில் நீங்கள் வந்திருக்க வேண்டும். உணவும் தண்ணீரும் சரியாக இல்லாமல் மக்கள் அங்கே அவதிப்பட்டிருந்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக கூட மயக்கமடைந்திருக்கலாம். கூட்டம் அதிகமாக இருக்கும்போது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வாலண்டியர்ஸாக ஒரு கூட்டம் நடத்தி அதனை நீங்கள் முடிவு செய்திருக்க வேண்டும். வாலண்டியர்ஸ் மூலம் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சி எடுத்திருக்க வேண்டும். தமிழக பாஜகவின் சார்பில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது நடைபெற்ற எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலும் கூட உங்களைப் போல வாரம் ஒரு முறை ஒரு சுற்றுப்பயணம் செல்லாமல் தினந்தோறும் அனைத்து சட்டமன்றங்களுக்கும் செல்லும் போதும் கூட ஏராளமான மக்கள் கூட்டத்தோடு இருந்த போதும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்தேறவில்லை. காரணம், அங்கே தமிழக பாஜகவினுடைய சகோதர சகோதரிகளும் இளைஞர்களும் ஒரு வாலண்டியராக ஒரு அரண் போல தூண் போல அந்த இடத்திலே பொறுப்போடு நடந்து கொண்டதன் காரணமாகத்தான் எந்த ஒரு அசம்பாவிதமும் அந்த கூட்ட நெரிசலிலும் கூட நடந்தேறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கட்சிக்கு நிச்சயமாக இருக்கின்றது. உங்களுடைய கட்சிக்கும் அது நிச்சயமாக இருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க கட்சியினுடைய பொறுப்பு தான். எதுவும் இல்லாமல் முழுமையாக ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு 100% அரசாங்கத்தை எதிர்பார்ப்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், காவல்துறை அதனுடைய கடமையை செய்ய வேண்டும், அரசாங்கமும் முறையான கடமையை செய்ய வேண்டும். ஆனால் அதே நேரம் அந்த கட்சிக்கும் பொறுப்பும் கடமையும் வேண்டும். நம்மளுடைய நிகழ்ச்சியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. நம்மளுடைய நிர்வாகிகள், நம்மளுடைய சகோதரர்கள் கண்ணியமாக பொறுப்பாக
நல்ல ஒரு அறிவார்ந்த ஒரு இளைஞர்களாக அந்த இடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையையும் ஒரு முன்னேற்பாட்டையும் நீங்கள் செய்திருந்திருக்க வேண்டும். அதையும் செய்யாமல் இப்படிப்பட்ட ஒரு பதிவுகளை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் தலைவர்களும் பதிவிடும் போது இது இன்னும் கூட அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அப்போ நம்ம செய்யறது தப்பு இல்ல, நம்ம செய்யறது சரிதான், நம்ம தலைவரே சொல்லிட்டாங்க, நம்ம முக்கிய நிர்வாகிகளே சொல்லிட்டாங்க, நம்ம செய்யறது கரெக்ட் தான், அப்ப நம்ம இந்த மாதிரி போராட்டம் பண்ணணும், இன்னும் நம்ம இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்கணும், கடமை உணர்ச்சி இல்லாம இருக்கணும், அடுத்த நிகழ்ச்சிகளே நம்ம இந்த மாதிரி அதுக்கு மேல மரத்து மேல ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறது, இதெல்லாம் ஒரு பொறுப்புடைமைக்கு அழகா? இது ஒரு பொறுப்புடைமையா? இது ஒரு கடமையான ஒரு கடமையை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வா? இதெல்லாம் தமிழக வெற்றி கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மீதும் தவறு இருக்கின்றது. பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் எதற்காக அந்த இடத்துக்கு வர வேண்டும்? பெற்றோர்கள் மீதும் தவறு இருக்கின்றது. இப்படி அனைவரும் உட்பட்டு ஒரு தவறை இன்றைக்கு செய்து இப்படி ஒரு கோர சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது. இதில் எந்த சூழ்நிலையிலும் தமிழக வெற்றி கழகம் வேறுபட்டு இருக்காது. இந்த ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய இந்த பதிவு முழுக்க முழுக்க அறியாமையின் வெளிப்பாடு, முழுக்க முழுக்க ஒரு செய்த தவறை மறைக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடாகத்தான் கருத முடியுமே தவிர இதில் நியாயமோ தர்மமோ எதுவுமே கிடையாது. இது எத்தனை அந்த நேபாளத்திலும் இலங்கையிலும் நடந்த அந்த போராட்டத்திலும் கூட பல உயிரிழப்புகள் இருந்தது, பொருள் சேதாரம் இருந்தது, பல அசம்பாவிதங்கள் நடந்தேறியது. இன்னமும் கூட உங்களுக்கு அந்த அசம்பாவிதங்கள் நடந்தேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்ததன் காரணமாகத்தான் இப்படி ஒரு பதிவை ஆதவ அர்ஜுனாவால் இட முடிஞ்சதை தவிர இதுல நியாயமோ தர்மமோ வேண்டி அந்த பதிவு இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. எனவே மீண்டும் ஒரு 40 பேர் இறந்த ஒரு கோரமான துயர்மிக்க ஒரு சம்பவம் நடந்தேறிவிட்டு அது இனிமேலாவது இப்படி ஒரு சம்பவம், இதை போன்ற ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை களைந்து விட்டு இனிமேல் சமுதாயத்தில் கடமையோடும் பொறுப்போடும் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் நடந்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு எடுப்பை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். நன்றி.